குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு மாவு எடுத்தாச்சு. அப்புறம் நல்ல சுடு தண்ணியை கொஞ்சம் பார்த்து கொஞ்சமாக மீடியமாக ஊற்றுங்க. கூட கொஞ்சமாக உப்பு போடுங்க. நான் ரொம்ப கொஞ்சமாக போடுவேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். கை சுடுங்கிறதுனால இந்த மாதிரி கரண்டி இல்லைன்னா மரக்கரண்டி இல்லை கரண்டிக்கு பேக் சைடு ஏதாவது வச்சு கிண்டுங்க. கை வந்து பொத்து போய் ரொம்ப சூடாக ஊற்றிருக்கேன். நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதுக்கு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே விடலை. கை ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போல் இப்போ நெய் சேர்த்துக்க போகிறேன். அதில் திருப்பி நல்லா பிசையணும். இந்த அளவுக்கு உருட்டிக்குங்க. ரொம்ப குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாகவும் இல்லாமல் இருக்கும். மீடியமாக இருந்தால் தான் நமக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதை கொஞ்சம் கிண்ணத்தில் மாவு எடுத்து வச்சுட்டு மாவு போட்டு தேய்ச்சிடலாம். அந்த மாவு வந்து திருப்பி தனியாக ஏதாவது டப்பாவில் போட்டு வைங்க. அடுத்த வாட்டி சப்பாத்தி போடும்போது அந்த மாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கல் நல்லா சூடான உடனே ஒரு சப்பாத்தி போட்டாச்சு. இதுக்கெல்லாம் இப்போ உடனே எல்லாம் எண்ணெய் கிடையாது. கொஞ்சம் பிரட்டி போடலாம். கொஞ்சம் நெய் வந்து இதில் ஒத்திக்கிறேன். ஒத்திட்டு திருப்பி போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் சவக்கும். நல்லா ப்ரௌன் சின்ன சின்ன பேச்சஸ் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி போடணும். அவ்வளோதான், நல்ல கலர் வந்துருச்சு. இப்போது கட்டாயம் நெய் வாசனை வேணுங்கிறவங்க லைட்டாக இப்போ இங்கேயும் கொஞ்சம் நெய் ஒத்திக்கலாம். நெய் வந்து கார்போஹைட்ரேட் கிடையாது, சுகர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் கொழுப்பு இருக்குது. அதனால் நெய் சேர்ப்போம் டெய்லி. ஆனால் கொஞ்சம் அளவோடு சேர்த்துக்கலாம். சரிங்களா? பிடிச்சா லைக் போடுங்க, கமெண்ட் கொடுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைட் டிஷ் வந்து தக்காளி வச்சு தான் பண்ண போகிறேன். அது இப்போ போடலை, லெங்க்தி ஆயிரும்னு தனியாக போடுறேன். ஓகேயா? பை. தேங்க்யூ.